வணக்கம் உறவுகளே. நெஞ்சமெல்லாம் ரொம்ப கனமாக இருக்குது. இப்போ நமக்கு கவலைகள் நிறையா இருக்குது. நம்மளோட கடன் இருக்குது, கண்ணீர் இருக்குது, உழைப்பு உழைக்கணும், வயசாகிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது நமக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம நாட்டை பற்றி ஒரு சிந்தனை ஓடுது. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 வருட காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நாட்டினுடைய நிலைமை ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்துது. நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, விஜய்க்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். ரொம்ப முக்கியமானது. விஜய் நம்ம திட்டணும், என்னென்னமோ பண்ணணும், அது வேறு விஷயம். ஆனால் விஜய்க்கு உண்மையிலேயே ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். நம்ம நாடு இன்றைக்கி எந்த நிலைமையில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக காமிச்சிட்டு போயிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா அப்படின்னு நம்ம பல பல விஷயங்களை வச்சு நம்ம ஆராய வேண்டியிருக்குது. கல்வியில் வளர்ந்துருச்சுங்கிறோம், தொழிலில் வளர்ந்துருச்சுங்கிறோம், எல்லாத்துலேயும் நம்ம தான் முதலிடங்கிறோம். பொருளாதாரத்தில் மட்டும் 2வது இடங்கிறோம், பாக்கி எல்லாத்துலேயுமே முதலிடங்கிறோம். ஆனால் முதலிடத்தில் இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதலிடம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு படித்த சமுதாயம், ஒரு இளைஞர்கள்லாம் யாருங்க? வருங்கால நம்ம தமிழ்நாட்டை கட்டமைக்க போகிற இளைஞர்கள். இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளை இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறவங்களாக இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கங்க, இல்லை மருத்துவ பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, இல்லை கலை அறிவியல் படிக்கிற பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, இல்லை பொருளாதாரம் படிக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கோங்க. இவர்கள் அனைவரும் ஒரு 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 நாட்டை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய எல்லாமே படிச்சிருக்கிறாங்க, எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க, நல்லா ஷார்ட் போட்டு இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. ஆனால் இருந்தும் இன்னைக்கு ஏன் இந்த இளைஞர் கூட்டம் இப்படி இருக்குது அப்படின்னு சிந்திக்கும்போது மனசு எவ்வளோ பாரமாக போயிடுதுங்க. ரொம்ப கவலையாக இருக்குல்லங்க. நம்மளுடைய பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து வந்து இந்த நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நாடு வளர்ந்த மாநிலம்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டை வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சிருக்குமா? தெரியல. இந்தியாவோட சுதந்திர வரலாறு தெரிஞ்சிருக்குமா? தெரியல. காந்தியை தெரியுமா? தெரிஞ்சிருக்குமா? படிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். காந்தியோட முழு பேர் என்னென்னு தெரியுங்களா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? நேருவை பற்றி நமக்கு என்ன தெரியும்? செல்வ செழிப்போடு இருந்த ஒரு பண்டிட்டு குடும்பத்தில் பிறந்து செல்வ செழிப்போடு இருந்த நேரு வந்து 9 வருடங்கள் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக சிறையில் இருந்தால், 9.5 வருடங்கள் சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது நம்ப முடியுதா? இன்றைக்குமே நம்ப முடியுதா? பாரிஸ்டர் பட்டம் படித்தவர் காந்தி, அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? இன்றைக்கி நம்ப முடியுதா? அவங்க எப்படி நினச்சிருந்தா எப்படி வாழ்ந்திருக்கலாம்? அவர்கள் எப்படியாப்பட்ட தலைவர்கள் அவங்க 2 பேரும், காந்தியும் நேருவும். நேருவுக்கு ஒப்பான ஒரு தலைவன் இந்த உலகத்திலேயே இல்லைங்க. அவ்வளோ பெரிய பணக்காரனாக பிறந்திருந்தால் யாருமே அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. தேவையில்லைங்க. மொத்த அரசியலும் அவர் காலடியில் தானங்க இருந்துச்சு. வந்திருக்க மாட்டாருங்க அரசியலுக்கு. அவர் வந்திருக்க மாட்டார். தேவையில்லைங்க. அவர் வந்து 9.5 வருடங்கள் சிறையில் இருந்தார். யாராவது இருப்பாங்களா? இன்றைக்கி நம்மளாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? வேறு ஆளை கை காட்டி விட்டுட்டு, ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தனை 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து செட் பண்ணி அந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், அப்படி பண்ணுறேன், இதை நீ தான் இந்த ஆக்சிடென்ட் செஞ்சேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மாங்க. அது ஒரு கேஸுக்காகத்தான். கேஸு தான், அது வேறு ஒன்றும் இல்லை. பெரிய அளவில் ஒரு ஃபைன் போடுவாங்க, அவ்வளோதான். இவர் மேலே இந்த ஓட்டுநர் மேலே எந்த தவறுமே இல்லை அப்படின்னா இவருக்கு தண்டனை கிடைக்காது. அது இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, கிளைம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி பண்ணும்போது, அந்த காலத்தில் நேரு என்ன பண்ணாருன்னா, சுதந்திர போராட்டத்தில் தலையிட்டு 9.5 வருடங்கள் சிறையில் இருந்தாருங்க. எவ்வளோ பெரிய சாதனை, எவ்வளோ பெரிய. இன்றைக்கி அவரை நமக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? எவ்வளோ பேர் நம்ம நேருவோட வரலாறை படிச்சிருக்கிறோம்?
காந்தி பாதிக்கப்பட்டதுனால அரசியலுக்கு வந்தாருங்க, போராட்டத்துக்கு வந்தார், காங்கிரஸில் இணைந்தார். பாதிக்கப்பட்டார். அவர் ட்ரெயினில் கோச் வண்டியில் ஏறி போகும்போது அவரை வந்து ஒரு வெள்ளைக்காரன், நீ கருப்பினத்தவன், நீ எப்படி எங்கள் கூட உட்காந்து வரலான்னு சொல்லிட்டு கோச்சிலேருந்து வெளியே பிடிச்சி தள்ளி விட்டான். அதனால் அவர் வந்து போராட்டத்துக்கு வந்தார். அவர் வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டதுனால தான் வந்து அவர் போராட்டத்துக்கு வந்தார் ஒழிய தன்னிச்சையாக அவர் போராட்டத்துக்கு வரல. நான் அவர் மேலே குறை சொல்லலை. எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய அன்பு இருக்குது, மிகப்பெரிய பற்று இருக்குது. அவர் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இந்த நாட்டுக்காக உழைத்த ஒரு மாபெரும் மகான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் வந்து எப்படின்னா, அவரை வந்து நான் எந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு இது தேவைப்படுது, ஒரு தடைக்கல் ஒன்று தேவைப்படுது. அவருடைய முன்னேற்றத்தின் போது ஒரு தடைக்கல் ஒன்று தேவைப்படுது. அந்த தடைக்கல்லை தான் நான் சொல்கிறேன், அவர் பாதிக்கப்பட்டதுனால வந்திருக்காரு அப்படின்னு. ஆனால் நேரு வந்து அப்படி இல்லை. அவர் எந்த விதத்துலையும் எங்கேயும் பாதிக்கப்பட்டதில்லை. அவங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவங்க அப்பா வந்து அன்னைக்கே ரேட்டு 50,000 ரூபா வாங்குவாராம் ஒரு நாளைக்கு வாதாடுறதுக்கு. தெரியல உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அவ்வளோ பெரிய ஒரு பணக்கார குடும்பம். அவர் வீட்டை சுற்றி 4 வாசல் இருக்குமா, அரண்மனை மாதிரி இருக்குமா அந்த வீடு. 4 வாசல் இருக்குமா, 4 வாசல்லையும் 4 கார் நிற்குமா. 4 காரை நிறுத்தி வச்சுருவாங்க அவங்க அப்பா. என் பிள்ளை எப்போ எந்திரிச்சு எந்த வழியாக போவான்னு தெரியாது, அவன் எந்த வழியாக போனாலும் அவன் லேட் பண்ணாமல் அவனுக்கு காரை அந்த காரத்தில் அந்த இடத்துல நிற்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கார் வேணாலும் போகட்டும், எந்த வழியில் வேணாலும் போகட்டும் அப்படின்னு சொன்னால் வரோம் அவங்க அப்பா. அப்போ எவ்வளோ பெரிய காசு இருக்குன்னு பாருங்கள். 1900 இதெல்லாம் 1870, 80, 90 அந்த காலகட்டத்தில் இதெல்லாம். அப்போது அவருடைய தியாகம் எப்படியாப்பட்ட தியாகம், எவ்வளோ பெரிய தியாகம். திருப்பூர் குமரன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சுதந்திர போராட்டத்தை தாய் நம்ம ஊரில் உலகத்துக்கு, இந்தியாவுக்கே சுதந்திர போராட்டத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தது நம்மளுடைய தமிழ்நாடு. மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், குயிலி, இன்னும் ஏகப்பட்ட பேர். வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தார், புலித்தேவன் இருந்தார், தீரன் சின்னமலை இருந்தார், மருது சகோதரர்கள் இருந்தாங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர். இந்த வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கோமா, புக்ஸாக படிச்சிருக்கோமா? இல்லையே. இப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இது சுதந்திர போராட்ட தியாகிகளோட வரலாறு, சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு, 1947 சுதந்திரம் வாங்கினதோட வரலாறு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. காந்தியை கொன்ன நாதுராம் கோட்சேவை நமக்கு தெரியுமா? அவரை படிச்சிருக்கோம், யாரும் பார்த்ததில்லை. அவருடைய வரலாறு படிச்சிருக்கோமா? அவர் எந்த இயக்கத்தில் இருந்தார், அவர் எப்படி வந்தார், எதுக்காக காந்தியை கொன்னார், ஏன் கொல்லணும், அவ்வளோ பெரிய ஒரு மேதாவியை, ஒரு மகானை, ஒரு உலகம் போற்றும் ஒரு உத்தம தலைவனை எதுக்காக கொல்லணும்? ஒரு கேள்வி. நம்ம பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தோற்றுவித்த கோல்வார்கர், சாவர்கர், அந்த ஆர்எஸ்எஸ் புள்ளிகளை பற்றி தெரியுமா? காங்கிரஸினுடைய மூத்த தலைவராக இருந்த ஒரு பாலகங்காதர் திலகர் அப்படிங்கிற அவருடைய வரலாறு நமக்கு தெரியுமா? காங்கிரஸ் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி அதை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க, அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, அது நமக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியல. இதெல்லாம் தெரியுமா தெரியான்னு தெரியல. கேட்டால் எப்போ பார்த்தாலும் ரீல்ஸு. தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டோட கல்வி நிலையம் 1947 சுதந்திரம் வாங்கும்போது எல்லாரும் மாதிரி தான் இருந்துச்சு. 1900 1850 இங்கே வந்து கவிதை புரட்சி இருக்குது, பாடல் புரட்சி இருக்குது. வெள்ளைக்காரனுக்கு எதிராக மட்டும் இல்லை, மட்டுமல்ல, பார்ப்பனியத்துக்கும் சாதிய கொடுமைகளை தாண்டி பேசியிருக்காங்க. அயோத்திதாசர் பண்டிதர் பேசியிருக்காரு, ரெட்டமலை சீனிவாசன் பேசியிருக்காரு, ஒடுக்குமுறையை பற்றி பேசியிருக்காங்க, சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க, கல்வி முறையை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாரும் படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், சூத்திரர்கள் படித்தா அந்த ஒரு குரூப்பு மட்டும்தான் படிக்கணும், மேலே இருக்கிற ஒரு குரூப் மட்டும் தான் படிக்கணும், பாக்கி எல்லாரும் படித்தாங்கன்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னு சொன்னது. நீங்கள் வந்து படித்து பட்ட மேற்படிப்பு படிக்கணும். எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பியூசியா அது ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல், அதை தாண்டி, அதாவது பள்ளி கல்வியை தாண்டி வேறு எந்த நீங்கள் பட்ட படிப்புக்கு போனாலும் சமஸ்கிருதங்கிற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு போனால் தான் அந்த வரலாறு தெரியுமா? சாதிய கொடுமைகள்லாம் என்னென்னு தெரியுமா? சாதிய இறுக்கம்னா என்ன எவ்வளோ அப்படிங்கிறது தெரியுமா? எல்லா சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்க பேசுகிறாங்க.
அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. அதை நம்ம அதில் உள்ளே போவேன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டை பற்றிய இந்த மண்ணை பற்றிய என்ன அறிவு, பொது அறிவு இருக்குது? வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்த சுதந்திரம் எவ்வளோ தெரியுங்களா? எத்தனை சட்டங்களை வந்து இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மனுஸ்மிருதியில் இருந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி எத்தனை சட்டங்களை நமக்கு புதிதாக கொடுத்து நம்மளை வந்து சூத்திரர் பட்டத்தை போக்குவதற்கு வெள்ளைக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அந்த வரலாறு தெரியுங்களா? சாதிய கொடுமையிலிருந்து மீட்டு சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த தந்தை பெரியாருடைய வரலாறு தெரியுமா? தந்தை பெரியாருக்கு பின்னாடி அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சித்தாந்தத்தையும் அடியொற்றி அந்த பயணித்து திராவிடர் கழகத்திலிருந்து மாறுபட்டு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து மாறுபட்டு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்த பேரறிஞர் பெருந்தகை அவர்களை பற்றி நமக்கு தெரியுமா? அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா? டபுளுமே படிச்சுட்டு அன்றைக்கி ஒரு லெஜெண்டாக இருந்தார், அவரை பற்றி நமக்கு தெரியுமா? எவ்வளோ கூட்டங்கள், எத்தனை மேடைகள், எத்தனை பேச்சுகள், அண்ணாதுரையினுடைய பேச்சு எத்தனை பேச்சுகள், பெரியாரினுடைய மேடை எத்தனை பேச்சுகள், எவ்வளவு ஆழமான படிப்பு, ஆழமான சிந்தனை. பேரறிஞர் அண்ணா 1969 இறந்ததுக்கப்புறம் 1969 பதவியேற்ற மு கருணாநிதி என்கிற கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு படிப்பை கொடுக்கறதுக்காக எவ்வளவு அரிய அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்தார். இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆசியா முழுமைக்கும் இவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் எல்லாம் ஆசியாவில் முதன்மையானது. உலகத்தின் முதலாக தான் தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்துருக்காரு. ஒன்றும் இல்லைங்க. இந்தியாவிலேயே ஐடி ஃபீல்டில் கொண்டு வந்தது கலைஞர் தான். இந்த ஆசிய கண்டத்திலேயே மாடுகளுக்கு, மிருகங்களுக்கு கால்நடை மருத்துவம் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்தி அதை பெரிய லெவலில் வளர்த்தவர் கருணாநிதி தான், கலைஞர் தான். இன்னும் கலைஞரோட சாதனைகளை சொன்னால் சாதாரணமாக சொல்லிட முடியாது. கலைஞருடைய சாதனைகள் வந்து அளப்பரியது. நீங்கள் வந்து இப்போ இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவனுமே தன்னுடைய மக்களுக்காக அவ்வளோ சாதனைகளை பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணாதுரை கொண்டு வந்த இந்த சுயமரியாதை திருமணங்கள், தமிழ்நாடு என்கிற பெயர், இந்தி எதிர்ப்பு, இந்த கொள்கை, இந்த இருமொழி கொள்கை, இந்த மூணும் இருக்கிற வரைக்கும் நான் தான் ஆளுவேன், நான் ஆள்றதாக தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் சொல்லிட்டு போனார். அதோட வரலாறு என்னென்னு தெரியுமா? தமிழ்நாடு முதல் இடத்துல வந்துருச்சு. எப்படி வந்துச்சு அது எப்படின்னு தெரியுமா? ஆனால் தமிழ்நாடு இவங்கெல்லாம் இந்த கல்விக்காகப்பட்ட பாடு தானே தமிழ்நாடு இன்றைக்கி முன்னாடி வந்திருக்குது. கல்வி படித்தா ஈயத்தை காட்சி ஊற்றணும்னு சொன்னதையும் மீறி இவ்வளோ பெரிய உயரத்தை தமிழ்நாடு தொற்றுருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? சரி, அப்படியே இருக்கட்டும். இந்தியா பூரா தான் சினிமா இருக்குது, உலகம் பூரா சினிமா தொழில் இருக்குது, உலகம் பூரா பார்க்குறாங்க, பார்வையாளர் இருக்காங்க. ஹாலிவுட்டில் இல்லாத பிரபலங்களா, ஹாலிவுட்டில் இல்லாத சூப்பர் ஸ்டார்களா? ஜேம்ஸ் பாண்ட் படம் நம்ம பார்த்தது இல்லையா? ஈரானிய படங்கள் பார்த்தது இல்லையா? எல்லாம் அவார்டு ஃபிலிமாக தான் இருக்கும். ஈரானுடைய கதையெல்லாம் எல்லாம் பாரம்பரிய கதைகளை ஒட்டி எல்லாம் அவார்டு ஃபிலிமாக தான் இருக்கும். எந்த நாட்டில் சினிமா இல்லை? வடகொரியாவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சைனாவில் சினிமா இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்போது இது எல்லாம் இந்தியா முழுவதும் உங்களுக்கு வந்து சினிமா இருக்குது, உலகம் முழுவதும் சினிமா இருக்குது. அகில இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் இருக்கார், அவர் பையன் இருக்கார், அந்தம்மா ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க, ஷாருக் கான் இருக்கார், சல்மான் கான் இருக்கார், இன்னும் எவ்வளோ பெரிய லெஜண்டுகள் இருக்கிறாங்க. சிரஞ்சீவியை விடவா பெரிய தலைவர், பெரிய நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டாரு. ரஜினிகாந்தை விடவா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. எம்ஜிஆரை விடவா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. எம்கேடி தியாகராஜ பாகவதரை கட்டியுமா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. கலைவாணரை விடவா ஒரு அர்த்தமுள்ள செய்திகளை சொன்ன ஒரு நகைச்சுவையாளர். எவ்வளவு இந்தியாவில். ஆனால் இது எல்லாம் மீறி போய் ஏன் இந்தியாவில் இந்த நம்ம வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இந்த கொடுமைகள் மாதிரி இந்தியாவிலேயோ இல்லை உலகத்திலேயோ வேறு எங்கேயுமே நடந்தது இல்லையே. அப்போ நம்ம எப்படி இந்த நாட்டை வளர்ந்த நாடாக சொல்ல முடியும், வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்ல முடியும்?
வளர்ந்த நாடுனா என்னங்க? ஒரு நாடு வளர்ந்துருச்சு, முதன்மை பெற்றுச்சு, என்ன அர்த்தம்? என்ன என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியலை. இது ஒரு காணொலியில் பேசி முடிக்கிற விஷயமா? அதுவும் எனக்கு தெரியல. வளர்ந்த நாடு என்றால் என்ன? ஃபஸ்ட்டு இளைஞர்களுக்கு சரியான கல்வியை சரியான புரிதலோடு அவர்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகிறது தானே வளர்ந்த நாடுன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் முன்னாடி வந்துட்டோம். மாறு தட்டிக்கிட்டோம். எத்தனை வருஷமா நம்ம எதில் முன்னுக்கு வந்தோம்? இளைஞர்களை சரியாக வழி நடத்தியிருக்கோமா? நாளைக்கு இந்த தமிழ்நாடு எங்கே போகுது? இந்த தமிழ்நாடுடைய பாரம்பரியம், இந்த பண்பாடு, இந்த திருக்குறள், இந்த தொல்காப்பியர், இந்த தமிழ் இலக்கியங்கள், இந்த தமிழ், இதெல்லாம் எதையாவது ஒன்று படிச்சிருக்கோமா? நம்ம எதையாவது ஒன்று பாடப்பள்ளியில் தான் வச்சுருக்காங்களா நமக்கு? நம்ம எப்படி படிக்கிறோம்? மனப்பாடம் பண்ணுறோம், பேசுகிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், எழுதுகிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், எழுதுகிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், எழுதுகிறோம். 90%, 92% அந்தந்த சப்ஜெக்டில் படித்து பாஸ் பண்ணிடுறாங்க. கம்பெனிக்காரன் கூப்பிட்டு வேலை கொடுத்துறான். அந்த சப்ஜெக்டில் லெஜெண்ட் ஆகிடுறோம். மருத்துவம் படிக்கிறோம், மருத்துவத்தில் லெஜெண்ட் ஆகிடறான், போயிடுறான். அவ்வளவுதான். இன்ஜினியரிங் படி இன்ஜினியரிங்கில் லெஜெண்ட் ஆகிடறான், போயிடுறான். பொருளாதாரம் படிக்கிறோம், பொருளாதாரத்தில் நல்ல திறமையான ஆளாக இருக்கிறான். உலகத்தில் எங்கேயாவது போய் வேலை கிடைக்கிறது. 1.5 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சம்பளம் வாங்குறான். என்ன புரிஞ்சுக்கிட்டு போனான்? பொருளாதாரம் படிச்சுட்டு போனான், 1.5 5 லட்சம் சம்பளம் வாங்குறான். என்ன புரிஞ்சுக்கிட்டு போனான்? எதை பற்றி தெரிந்து கொண்டு போனான்? இந்த தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போனானா? அம்மா அப்பானா என்ன? சொந்த பந்தம்னா என்ன? இந்த மாநிலம்னா என்ன? இந்த மாநிலம் இந்த வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? எதை பற்றியா நம்ம யோசிச்சிருக்கோமா? இளைஞர்கள் தானே நாளையோட சமுதாயம். இந்த இளைஞர்களை கொண்டு எப்படி நம்ம வழி நடத்துகிறோம், என்ன மாதிரியான கல்வியை கொடுக்குறோம், அதை இந்த கல்வியாளர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய வல்லுநர்கள், தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் தானே, எவ்வளவோ வாத்தியார்கள் இருக்காங்க, எவ்வளவோ டீச்சர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ லெஜெண்டுகள் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க? என்ன புரிதலோட பாடம் நடத்தணும், எப்படி அடுத்த கட்ட கல்வியை இளைஞர்கள் எப்படி தரது அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு தெளிவோடு இருக்காதா? தமிழ்நாடு இருக்குதா? இந்தியாவிலேயே மிக உயர்ந்த வளர்ந்த மாநிலம். அடுத்த கட்ட கல்வியை எப்படி புரிதலோடு கொடுக்கணும் அப்படிங்கிற இனிமேலாவது தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ நம்ம விஜய்க்கு நன்றி சொல்கிறோம். நான் மனமாற நன்றி சொல்கிறேன் விஜய்க்கு. இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிய விஜய்க்கு நான் நன்றி சொல்கிறேன். உண்மையாகவே நன்றி சொல்கிறேன். நான் ஒரு மேலே எந்த கோபமும் இல்லை. இனிமேலாவது நம்ம திருந்துவோமா? அடுத்த தலைமுறை எங்கே போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம எப்படி நம்ம கல்வியாளர்கள் யோசிக்க வேணாமா, சிந்திக்க வேணாமா? நம்மளுடைய அரசு அடுத்து உட்கார அரசு, எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாராக இருக்கட்டும், இல்லை தாவேகாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்ம இளைஞர்களை எந்த மாதிரியான ஒரு வழிநடத்தலோட ஒரு புரிதலோடு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணுமா வேணாமா? படிச்சுட்டா மட்டும் போதுமா? வேலை வாங்கிட்டா மட்டும் போதுமா? பணக்காரன் ஆகினா மட்டும் போதுமா? அடுத்த கட்டத்துக்கு நகர வேணாமா? எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? படிக்கணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். என்ன வேலைக்கு போகிறோமோ அதை பற்றிய படிப்பு மட்டும் இருந்தால் ஒரு மனிதன் வாழ முடியுமா? அவனுடைய வரலாறு தெரிய வேணாமா? அவனுடைய பண்பாடு தெரிய வேணாமா? அவனுடைய புகழ் தெரிய வேணாமா? அவனுடைய முற்காலங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேணாமா? சரியான பாதையில் தான் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை நம்ம கொண்டு போகுதா தமிழ்நாடு? எங்கே ஓட்ட விழுந்துச்சு? செல்லினால் வந்த பிரச்சனையா? படிக்கிறாங்க. அதை தவிர பெரும்பாலான வயதுடையவர்கள், பெரும்பாலான இளைஞர்கள், முதியவர்கள், சிறியவர்கள் அனைவருமே செல்ஃபோனில் தான் கவனத்தை வச்சுருக்காங்க. ஒரு சில செல்ஃபோன்லலாம் செத்துருவான். அந்த மாதிரியான ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு மாறி போயிடுச்சு. வீடுகள்லாம் தனித்து விடப்பட்டு இருக்கிறது. வீடுகள்லாம் தனித்து விட்டுருக்காங்க. ஒரே ரூமு தான், ஒரே வீடு தான். ஒரு 4 ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், 2 3 ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொருத்தன் இருந்துக்கிட்டு செல்லை தான் பார்த்துக்கிறான், கம்ப்யூட்டரை பார்க்குறான்.
ஆனால் யாரும் அம்மாவிட்ட இப்படி பேசணும், அப்பாக்கிட்ட இப்படி பேசி உலாவுனா பேச்சில் அப்படி பேசினா தானேங்க யார் யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரியான பேசணும் அப்படின்னு பேச முடியும், தெரிஞ்சுக்க முடியும். எதுவுமே இல்லைங்க. அம்மா ஒரு பக்கெட்டு கல்வி, அம்மா ஒரு பக்கெட்டு செல்வி, அப்பா ஒரு பக்கெட்டு செல்வி செல்லு, மகள் ஒரு பக்கெட்டு செல்லை பார்த்துக்கிட்டு இருக்குது, பையன் ஒரு பக்கெட்டு செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒவ்வொரு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அவர்கள் காதில் இந்த இதை மாட்டிக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தெரியும் அதில் வர்ற ரீல்ஸு, இது தேவையில்லாத படங்கள், பார்க்கக்கூடாத வயதுக்கு மீறிய படங்கள், இதுதான். எவனாவது பொய்யா எடுத்து போட்டு விட்டுறாங்க யூடியூப்பில், எதையாவது போட்டு விட்டுறாங்க, மக்களை கவர்ற மாதிரி இளைஞர்களை இப்போ யார் பார்த்தா செல்ஃபோனில் வியூஸ் அதிகமாகும், இளைஞர்களை பார்த்தா செல்ஃபோனில் வியூஸ் அதிகமாகும். அவர்களை கவர்றதுக்கு என்ன வழி, அது சம்மந்தமான ரீல்ஸாக போட்டு அவர்களை வந்து ஈயாடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களை விழித்து பார்க்க முடியாமல், கண்களை அகலமாக திறக்க முடியாமல், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷனோட ஒரு மொபைலே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இதை எப்படி அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இதுலேருந்து எப்படி நம்ம மீட்க போகிறோம் பிள்ளைகளை? குழந்தைகளோட அறிவு எவ்வளோ இருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுவும் இப்போ முக்கியமாக இப்போ இந்த விஜய் வந்ததுக்கப்புறம், கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டினோட இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, ஜெயிக்கலாம் நான் வந்து சூசைட் பண்ணிட்டு செத்துருவாங்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க என் கழுத்தை கூட அறுத்துக்குவேன் விஜய்க்கா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, 10 ஓட்டு இருக்குது, அவங்களாம் ஓட்டு போடலாம் சோத்தில் விஷம் வச்சு கொண்டுருவாங்கிறாங்க. இது 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 வந்து என்ன புரிதலோடு இருக்காங்க அந்த பிள்ளைங்க? எல்லாம் படித்த பிள்ளைங்க தான், யாரும் படிக்காத பிள்ளைகள் இல்லை. தமிழ்நாட்டில் யாரும் படிக்காத பிள்ளைங்க, எல்லாம் படித்த பிள்ளைங்க தான். அப்போது இந்த மாதிரியான பிள்ளைகளை நாம் எங்கே கொண்டு போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு இது வேணும்ல. ஒரு நாடு தன்னுடைய இளைய சமுதாயத்தை, இளைஞர்களை, வருங்கால தூண்களை, ஒரு நாட்டுக்கு யாருங்க வருங்கால தூண்? இன்றைக்கி சின்ன குழந்தைங்க இருக்கவங்க தான் நாளைக்கு வருங்கால தூண்கள். வருங்காலத்தில் இந்த நாட்டை கட்டமைக்க போகிறவங்க, வருங்காலத்தில் இந்த நாட்டை நல்வழியில் கொண்டு போக போகிறவங்க. அப்போ ஒரு நாடு என்ன பண்ணணும், தன்னுடைய இளைஞர்களை முதல்ல அவர்கள் கவனம் பூரா இளைஞர்களாக தான் இருக்கணும். அந்த இளைஞர்களை எந்த மாதிரியான போக்கில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது சரியாக தெரியலைன்னா, அவர்களை வழிநடத்தவில்லை என்றால் அந்த நாடு விளங்காது, வீணாக போயிடும். குட்டி சூறாக போகிறதுக்கான வழி அந்த குழந்தைகளுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகிறது. 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா போய் ஜப்பான் மேலே குண்டு போட்டுச்சு, அணுகுண்டு போட்டுச்சு. இந்த நாடு ஒன்றுமே இல்லாமல் புல்லு பூண்டு கூட முளைக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த நாடு ஜப்பான் போயிடுச்சு. அந்த புல்லு பூண்டு கூட அந்த மண்ணில் முளைக்காது. ஏன்னா அவ்வளவு அது என்னது, அந்த அணுகுண்டோடைய வீரியம், அவ்வளவு வீரியம். அந்த வீரியத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கப்பலை கொண்டு நிறுத்தி கப்பலில் தார்பாயை விரித்து அதில் மண்ணை கொட்டி அப்படி விவசாயம் பண்ணுவாங்களாம். தரையில் தார்பாயை மண்ணில் அந்த மண்ணில் விளையாது. மண்ணை கப்பலில் கொண்டு வந்து அந்த தார்பாயை விரித்து அந்த கப்பலில் இருந்த மண்ணை அந்த தார்பாயில் கொட்டி அப்படி விவசாயம் பண்ணுவாங்களாம். இன்றைக்கி உலகின் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வல்லரசு ஜப்பான். அனைத்து துறைகளையும் தன்னிறைவு அடைஞ்சிருக்குது, அனைத்து துறைகளையும் வேகம் வளர்ந்துருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னமும் இருக்காங்க. அதே சுறுசுறுப்போடு, அதே வேகத்தோடு, அதே உயிர்ப்போடு. அப்படி இருந்தால் தான் அந்த நாடு அப்படியே ஸ்டேபிளாக நின்றுக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதோடைய தரம் கீழே குறைஞ்சிடும். அப்போ அதற்காக உழைக்கிறாங்க, உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதான் அந்த நாடு மேலேயே இருக்குது. நடந்து போகும்போது, பொது பாதையில் மனிதன் நடந்து போகும்போது அதுலேருந்து கரண்ட் எடுக்கலாம். விஞ்ஞான வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. 2060க்கு 70ல் வந்துட்டுருக்காங்க. சைனா, ஜப்பான், இவங்கெல்லாம் சைனாவும் ஜப்பானும் 2070. நம்ம எவ்வளோ இப்போ 2026 இருக்குமா? 70, 75, கிட்டத்தட்ட 50 வருடங்கள் முன்னோக்கி போய் வாழ்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டு இளைஞர்களை அந்த நாடு சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு செல்கிறது அப்படின்னு தான் அர்த்தம்.
இப்போ ஒன்று நினச்சா மறந்துட்டேன். இப்போ ஒரு நாட்டினுடைய சுக துக்கங்கள் அனைத்தும் அந்த நாட்டினுடைய இளைய தலைமுறையை சார்ந்தது இருக்கிறது. சுகதுக்கம் அனைத்தும் அந்த நாட்டினுடைய இளைய சமுதாயத்தையே சார்ந்திருக்கிறது. ஜப்பானுக்கு இன்னைக்கு இந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னா அன்றைக்கி அணுகுண்டு வீசப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது, மொத்தமும் அடித்து நொறுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவில் எனக்கு ஒரு குறையாக தோணுது மனசில், அதையும் சொல்லிடுறேன் கடைசியாக. குறையாக தோணுது, என்ன குறையாக தோணுது அப்படின்னா, இது துக்கம் பார்க்காத ஒரு பூமி, கஷ்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு மண் இந்தியா. 1947 சுதந்திரம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சுனாமி வந்துச்சுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலே எந்த விதமான பெரிய அளவில் இந்த வெள்ளம் வருஷம் வந்தால் மழை வருது, வெள்ளம் வருது, இதெல்லாம் இயற்கை நிகழ்வுகள் அன்றாடம் வருஷம் பூரா ஒவ்வொரு வருஷமும் இதெல்லாம் நடக்கிறது. அதையும் தாண்டி இந்த நாட்டில் எந்த விதமான துக்கமும் நடக்கலை. எந்த விதமான துக்கமும் நடக்கிறதுனால இந்த 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 மண்ணினுடைய அருமை நமக்கு தெரியல. சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கதையை படித்தால்தான் இந்த நாட்டுக்காக அவங்க இவ்வளோ பட்ட கஷ்டங்கள் நமக்கு தெரியும். சுதந்திரம் வாங்கின 1947 அவ்வளோதான். அப்படி மேம்போக்காக விட்டுட்டு போயிட்டா அவர்கள் பட்ட கஷ்டம், அந்த அந்த சிக்கிழுத்த செம்மல் வஉசி, இல்லை இன்னும் நிறைய பேர் அந்தமான் சிறையில் வாழ்ந்தவங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னா. இன்றைக்கி இருக்கிற மாதிரி சிறை அது அன்னைக்கு இல்லை. அப்போ அந்த சிறையினுடைய படத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு காமிக்கிறவங்கள சைனாவில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. என்ன பழக்கம் வச்சுன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத படம் போட்டு காமிக்கிறாங்க. அந்த புள்ள அழுதுகிட்டே படத்தை பார்த்துட்டு படிக்குது. நம்ம அப்பாவை நாளைக்கு வச்சுக்கணும், இந்த மாதிரி விடக்கூடாது, நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் கல்வி. இந்த துக்கம் பார்க்காத பூமியில் இந்த கஷ்டமே இல்லாத இந்த மண்ணில் வளரக்கூடிய இளைஞர்கள் எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் தெரியாமல் தான் தோன்றித்தனமாக காட்டு மர மாதிரி வளர்ந்து இந்த மாதிரி பொறுப்பில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நம்ம எப்படி இந்த குழந்தைகள் நம்ம கொண்டு போகிறோம்? ஒரு நாடு தன்னுடைய இளைய சமுதாயத்தை சரியான வார்த்தையில் சரியான வழியில் கொண்டு போகலைன்னா அந்த நாடு வாழாது, வளராது, நாசமாகி போவதில் மாற்றுக்கிறது இல்லை. கல்வியாளர்கள், ஆட்சியாளர்கள், அடுத்து தமிழ்நாட்டில் உட்காரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் சரி, இந்த கல்வியாளர்களும் சரி, தொழில் முனைவோர், தொழிலில் இருக்கிற ஜாம்பவான்களும் சரி, தொழிலதிபர்களும் சரி, எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து பேசி இதற்கென்று ஒரு இளைஞருக்குன்னு ஒரு துறையை ஆரம்பித்து இந்த துறைகளுக்கு அந்த இளைஞர்களுக்கு நல்ல விதமான கல்வியை, புரிதலுடன் கூடிய கல்வியை கொடுத்து தமிழ்நாடு பாடத்திட்டங்களை மாற்றி வரலாறுகளை சொல்லி தர மாதிரி, அதை புரிஞ்சிக்கிற மாதிரியான கல்வியை கொடுத்து இந்த தமிழ்நாட்டை மேலும் வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆசையாக இருக்குது. இந்த 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 கேடுகட்ட இந்த குழந்தைகளுடைய வார்த்தைகள், பேச்சுகள் அனைத்தும் இந்த 26 முடிஞ்சு போயிடணும். இனிமேல் வர்ற சமுதாயம் புரிதலுடன் கூடிய சமுதாயமாக, நல்ல இளைஞர்களாக, இந்த நாட்டை நல்ல பாதைக்கு கொண்டு செல்றக்கூடிய இளைஞர்களாக, தன்னுடைய வீட்டை தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய இளைஞராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி இந்த காணொலியை பார்த்ததுக்கு உங்களுடைய மாறுபாதங்களில் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.